கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். அதான் சொல்கிறேன், ஏற்கனவே கூட சொல்லி வச்சுக்கிறேன். திமிராகிறாரா இல்லை கெத்தாகிறாரா? எப்போ யாரோ ஒருத்தர் என்ன சொல்ல, நான் திமிராகிறேன்னா கெத்தாகிறேன். எனக்கு பிடிக்காதவன்னா சொல்லுவான் எவ்வளோ திமிரு. பேசினுக்கிறான், மாடு புனிதம் இல்லைன்னு வர பேசுகிறான், அதை கறி வர சாப்பிடுன்னு பேசிக்கிறாங்க, உட்காந்து எல்லாம் கேட்டுனுக்கிறாங்கன்னு ஒருத்தங்க அம்மாண்டு எதுவான் என்ன பண்ணுவேன்? எங்கத்து எங்கே ஒத்துருங்கிட்ட தான், ஒத்துக்காதவங்களுக்கு நான் யாரு? திமிரானவன். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கொண்டாடினுக்கிறேன், நான் லயிச்சிருக்கிறேன். அது ஏன் விஷயம்? அது எப்படி அடிமைத்தனமாக இருக்க முடியும்? ஒரு பெண்ணை கூட நான் புணர்ந்துனுக்கிறேன், ஊன்னுக்கிறேன், நான் பேசிக்கிறேன், அவ்வளோ ஜாலியாக கொண்டாட்டமாக இருக்குது. எவனை பார்த்ததா யார் பிரச்சனை? இப்போ நான் அடிமையாகிறேன்னா கொண்டாடினுக்கிறேண்ணா? போய் ஒரு பொம்பளைக்கிட்ட போய் அடிமை ஆட்டிக்கிறான் இவன்லாம் அப்படின்னு சொல்லாமா சொல்லலாதா? பிடிக்காதவனா இருந்தா அப்படி தானே? இன்னும் ஒரு கதையெல்லாம் சொல்லலாம்ல, அது அந்த பொம்பளை வேறு பொம்பளை, வேறு ஜாதிக்கார பொம்பளை, எதனா சொல்லலாம் தானே? பிடிக்காதவனா சொல்லுவான். நான் லயித்திருக்கிறேன், நான் அடிமையாக இருக்கிறேன், யாருக்கு தெரியணும்? நான் விரும்பி செஞ்சால் அது என்னவா இருக்கிறேன்? லயிச்சிருக்கிறேன். விரும்பாமல் செஞ்சால் அப்படி இருக்கிறேன். அப்போ நான் விரும்புகிறேன்னா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? உன் விருப்பமாக அது இருந்தால் நீ லயிச்சிருக்கிற. உன் விருப்பமாக அது இல்லைன்னா, வேறு வழி இல்லைன்னு செஞ்சிருந்தியானா? நிறைய பொண்டாட்டிங்க அடிமையாகிறாங்க. ஏன்? வேறு வழி இல்லை, சனினை கட்டின்னு என்ன பண்ணுறது? நிறைய புருஷனுங்க அடிமையாகிறானுங்க. ஏன்? அவனும் அதே தான், சனினை கட்டினா எப்படிங்கிறேன். அப்படித்தானே? அப்படி தானே? எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க, திருத்தணிக்கு நடந்து போகலான்ட்டு. பொண்டாட்டி நானும் சரிடி நானும் வரேன்னு கூட நடந்து போகிறார். ஒருத்தர் அடிமையாகிறாரா லயிச்சுக்கிறாரா? அவர் விருப்பம். அது போலி திருத்தணி நடக்குது, ஏன் பஸ்ஸு போகுதுன்றதெல்லாம் ரெண்டாவது. எவனோ ஒரு சிவகி எங்கேயோ பேசின்னு வைப்பான். நானும் என் முன்னாடி எப்படிக்கிறான், அவ்வளோதான் விஷயம். அவன் நடப்பான், நான் பின்னாடி நடப்பேன். ஏன்? அவள் ஆட்டின்னு போவான், நான் பின்னாடி பார்த்துன்னே போவேன். லயிச்சுங்கிறனா இல்லையா? அவ்வளோதான். இது ஒரு சந்தர்ப்பம் கூட நடக்கிறதுக்கு. புரியுதா? இப்போ லயிச்சுக்கிறியா அடிமையாகிறியா? சந்தேகப்படாத, நம்பாத. இந்த சந்தேக நம்பிக்கையெல்லாம் உங்களுக்கு அது வரக்கூடாது. புரிஞ்சுக்கோ. ஏதோ ஒரு செயல் செய்கிற, லயிச்சுக்கிற. முட்டாள்தனத்துலையா? முட்டாள்தனத்தில் லயிச்சிருக்கிறியா? யாருக்கு தெரியணும்? உனக்கு பிடிச்சிருந்தா அது முட்டாள்தனமா? ஒரு சிகரெட்டை அப்படி பற்ற வச்சுட்டு அப்படி எடுத்து ஊற்றி கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு மெதுவாக நீ இன்னொருத்தர் சொல்கிறான் சிகரெட்டு பூச்சி கேன்சர் வந்துடும், நாய்க்கு பிடிக்க தெரியாமல் பூச்சிங்குது, நான் என்ன பண்ணுவேன்? சரியா தப்பா? சிகரெட் பிடிக்கிறது சரியா தப்பா? யார் பிரச்சனை இது? அவன் பிரச்சனை. சரி தப்பு நான் யார் சொல்கிறதுக்கு? ஏன் அவன் டிசைடிங் அத்தாரிட்டி யாருக்கு? அவனுக்கு. அவன் கேன்சர் வந்து சாவலாம் இருந்தால் யார் பிரச்சனை? உனக்குன்னா அவன் மேலே அக்கறையா? உனக்கு போய் பேசுகிற. உண்மையிலே அக்கறையானா சிகரெட் விற்காமல் பண்ணு. மது நாட்டுக்கு வீட்டுக்கு அதுக்கு மயிருக்கு மட்டைக்கெல்லாம் கேடுன்னு போட்டியா விற்கிறான்? ஏன் விற்கிறான்? அப்போ சும்மா தானே எழுதிக்கிறான். உண்மையிலே என்ன, உண்மையிலே இதெல்லாம் கேடுன்னா என்ன பண்ணிடக்கூடாது அவன்? அப்போ என்ன பண்ணுறான்? இப்போ சொல்லி பேசும்போது ஒருத்தன் ஸ்டிக்கர் ஒட்டி என்ன பண்ணுறான்? உன்னை தெரியல, நாட்டுக்கு லாபம் தானே. இல்லை எனக்கு கூட எப்படி கேடுன்னு தெரியல, நல்லா தானே இது. அதனால் லயிச்சுக்கிறியா அடிமையாகிறான்லாம் நீ என்ன பண்ண கிடையாது. கேள்வி கேட்கும்போது அசிங்கமாயிட்ட. அதர்வைஸ் என்ன இல்லை இது. நான் நிறைய வாட்டி சொல்லுங்கிறேன், தரிசப்பில் திக்காதீங்க. தேவையா தேவையில்லைன்னு பாருங்கள். ஒரு செயலை தேவையா தேவையில்லைன்னு பாருங்கள். சரி தப்பை பார்க்காதீங்க. உலகம் சரி தப்பில் மாட்டின்னு சுக்கிது, அதான் பிரச்சனையே. அவங்கவுங்க விருப்பத்தில் அவங்கவுங்க இருக்கிறாங்க. ஒரு காலம் அவங்களுக்கு தப்புன்னே தெரிஞ்சு கூட அதை செஞ்சுன்னு இருப்பாங்க, யாருக்கு தெரியும்? புரியுதா? சைவ சாப்பாடு தான் சரின்னு சொன்ன மகானை கூப்பிட்டு 2 கொட்டி சாப்பிட்றாடி இடின்னு இச்சா என்ன பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன்? கடகன்னு பிரியாணி சாப்பிட்ருப்பான். ஆனால் அவனை ஃபாலோ பண்ணுறோன்னு என்ன பண்ண முடியாது நம்ம.
ஏன்னா அவன் ஒருத்தன் ஃபாலோ பண்ணுறோம் 10,000 பேர் என்ன பண்ணுறது நம்ம கொடி பிடிப்பானுங்க 10,000 பேர் ஓட்டு போட போகிறவங்கன்னு என்ன பண்ணுவான் உண்மையை கூட ஒருத்தன் உள்ளே எடுத்து வச்சுருவான் ஏன் அவனுக்கு என்ன ஆகுனா அவ்வளோதான் மேட்ரு இவ்வளோதான் இது புரியணும் புரியுதா லைச்சிக்கிறியா கொண்டாட்டு பார்க்குறியா அடிமையாகிறியா எனக்கு தெரியாது அந்த வார்த்தை லைச்சிக்கிறேன்னா லைச்சிரு அடிமையாக இருந்தால் விட்டு வந்துரு ஆனால் லைத்திருத்தல் அழகு உன்னோட ஒன்று அந்த மனோலயம் இல்லை உன் பாட்டினிலே புரியுதா லைச்சிடணும் இப்போ நான் இங்கே வந்து சச்சங்க லைச்சி பண்ணுறேன்னா என்ஜாய் அதனால தான் தைரியமாகறேன் நீ வராத இதுதான் லாஸ்ட்டாக இருக்கட்டும் என்ன பிரச்சனை எனக்கு என்னங்க சொல்கிறீங்க இப்போ ஜெயராமையா பதில் சொல்லிட்டாரு ஐயோ ரொம்ப நாள் நண்பராச்சு இவர் கொட்டாவாக இருக்கும்போது வந்துக்கிறாரு இவருக்கு பதில் வந்து அதுமாதிரி சொல்கிறது நம்பிக்கையை வந்து பார்த்து செய்யுங்க வெள்ளையாக இருந்தான்னா பச்சையாக இருந்தான்னா நீளமாக இருந்தான்னா இவெல்லாம் நம்பணும் கருப்பாக இருந்தான்னா ரெட் கலரில் இருந்தான்னா இவனை நம்ப முடியாது ட்ரெஸ்ஸு பாரு நீ போகும்போது பாரு நீளம் போட்டிருந்தா என்ன ஐ லெவலில் ஐ சொசைட்டி இன்றைக்கி முன்னாடி சொன்னான் சொசைட்டியில் ஐ லெவலில் இருக்கிறவங்களாம் நீளம் தானா எப்படி அதை சொல்கிறேன் நான் அமெரிக்காவை வந்து நிறைய கொடி இல்லை அதில் இதெல்லாம் நீளம் வச்சுனுக்கு தான் அந்த நயகராவுக்கு போனால் அவன் அந்த கொடி நீளமாக இருக்குது நான் ஒரு ஐஃப்ளை போனேன்னா அதுவும் நீளமாக இருந்தது நான் வர நீலக்கல் மோதிரம் வர போட்டுனுக்கிறேன்னா கொஞ்சம் அவர்கிட்ட அப்படி சொல்லலாம் இல்லை இது மாதிரி நீல கலர் மோதிரம் போட்டு தான் நம்புங்க சிவப்பு கலர் மோதிரம் போட்டால் என்ன பண்ணாதீங்க நம்பாதீங்க சொல்லாமா ஆம்பளைங்களே நம்புங்க பொம்பளைங்களே நம்பாதீங்க சொல்லாமா இல்லையா ஏன் அப்படி சொல்ல சரி தப்புக்கு அப்புறமா இது ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு நம்பிக்கையில் சிக்கினுக்கிறீங்க அதை விட்டு வந்துருங்கன்ட்டு புரியுதா அவர் நம்பிக்கை உறுதி பதில் என்ன விட்டாருன்னா அப்படித்தான் ஆபத்தில் விளையாண்டுக்கிறேன் நான் ஆபத்தை கூடவே வளர்ந்துருக்கு சூப்பர்ல உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் அதை பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது பயன்படுத்திக்க பாருங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது